வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரெயின்ல டி ரிசர்வ்டு நல்லா புரிஞ்சுக்கணும். டி ரிசர்வ்டு டிக்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதில வந்து ஒருவேளை அன்ரிசர்வ்டு டிக்கெட்ட வச்சுட்டு ஸ்லீப்பர் கோச்ல போகலாமோ? அப்படிங்கிற டவுட்டே நெறைய பேர் இருந்தாங்க. அதுதான் உண்மையா? இல்லையா? அப்படிங்கிறத இந்த டி ரிசர்வ் டிக்கெட்ட பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு எளிதா கிடைச்சிரும். வாங்க டி ரிசர்வ் டிக்கெட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ 1வது பாயிண்ட்ட பார்ப்போம். ரிசர்வ் கோச்சில் பயணிக்க அனுமதி. ரிசர்வ் கோச் அப்படின்னா, முன்பதிவு செய்யாமல் பயணிக்க ஒரு ஜெனரல் டிக்கெட் எடுப்பவர்களுக்கு, அப்போது ரிசர்வ் கோச்சில் இடம் காலியாக இருந்தால் ரிசர்வேஷன் என்கிற வகையில் அந்த இடங்கள் நிச்சயமாக பயன்படுத்தப்படலாம். ஒருத்தர் வந்து முன்பதிவே செய்யல, ஒரு ஜெனரல் டிக்கெட் எடுத்துட்டு வராருன்னா, அவங்களுக்கு வந்து டி ரிசர்வ் டிக்கெட் அப்படின்னு சொல்லி கேட்டா குடுப்பாங்க. அந்த டிக்கெட்ட வச்சு நம்ம வந்து ரிசர்வ் கோச்ல பயணம் செய்யலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து குறிப்பிட்ட ஒரு கோச்சில் சீட் முன்பதிவு செய்யப்பட்டதாக இருந்தது. ஆனால் பயணிகளால் அது பயன்படுத்தப்படவில்லை. ரத்து செய்யப்பட்டது அப்படின்னா, அந்த இடம் காலியா இருக்கு. அப்ப அந்த சீட்ட வந்து ஜெனரல் கோட்டாவுக்கு மாற்றி, அதாவது ஜெனரல் டிக்கெட்ல உள்ளவங்க இந்த சீட் எனக்கு வேணும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணத்த வாங்கிட்டு டி ரிசர்வ் டிக்கெட்டா குடுத்து, அவங்கள அதில பயணம் செய்ய வைப்பாங்க. இதுதான் வந்து டி ரிசர்வ் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இத எளிமையா, ஈஸியா சொல்லி தரணும் அப்படின்னா, இப்போ பாருங்க. ஒரு ட்ரெயின் வந்து கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பி கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பி எங்கே போய் சேருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெங்களூர் சென்ட்ரலுக்கு போய் சேருது. ஓகே. ஆனால் நமக்கு வந்து எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பி கொல்லம் வரைக்கும் தான் போகணும். நல்லா புரிஞ்சுக்கணும். கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பி கொல்லம் வரைக்கும் தான் போகணும். பெங்களூர் போக வேண்டாம். ஆனால் இது வந்து இந்த ட்ரெயினில் வந்து எந்த ஒரு ஸ்லீப்பர் கோச்லேயுமே டிக்கெட் காலியா இல்ல. ஆனா, இந்த கன்னியாகுமரியிலேருந்து கொல்லம் வரைக்கும் காலியா இருக்கதா தெரியுது. எப்படி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. சார்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து சில பேர் வந்து போகாம அ கேன்சல் பண்ணிருவாங்க. இல்லன்னா இந்த கொல்லத்த தாண்டி இந்த இருக்கலாம் சாஸ்தான் கோட்டா அப்படிங்கிற ஊர்லேருந்து ஏறுவாங்க, பெங்களூருக்கு போறவங்க. அப்போ இந்த கொல்லம் வரைக்கும் அந்த ட்ரெயின் வந்து காலியா தான் இருக்கும் ஸ்லீப்பர் கோச்ல. அதே பெட்டியில, அதே கோச்ல. அப்போ இந்த டிக்கெட்ட வந்து நம்ம வந்து டிக்கெட் கவுண்டர்லயோ நல்லா புரிஞ்சுக்கணும். டிக்கெட் கவுண்டர்லயோ இல்லன்னா டிடிஆர்ட்டயோ கேட்டா, அவங்க வந்து உங்களோட ஜெனரல் டிக்கெட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஜெனரல் டிக்கெட்ட மாற்றி ஜெனரல் டிக்கெட்டே நீங்க வந்து எடுக்காண்டாங்க. எனக்கு வந்து டி ரிசர்வ் டிக்கெட் தாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, கொல்லம் வரைக்கும் தாங்கன்னா, இருந்தா இப்படி ஒரு காலியா இடம் இருந்துச்சுன்னா, கன்னியாகுமரிலேருந்து கொல்லம் வரைக்கும் பெங்களூர் போகிற ட்ரெயினில் காலியாக இருந்துச்சுன்னா, டி ரிசர்வ் டிக்கெட்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பைசா வாங்கிட்டு உங்களுக்கு டிக்கெட்ட தந்து அதில் வந்து பயணம் செய்ய அனுமதிப்பாங்க. இதுதான் வந்து டி ரிசர்வ் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டி ரிசர்வேஷன் டிக்கெட்னா என்ன? அது எப்படி பயன்படுத்தலாம்ன்ட்டு. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க் யூ.